நீங்கள் இப்போது உங்கள் மனதில் எத்தனை சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சற்று யோசித்துப் பாருங்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்கொள்ளும் சவால்கள் நம்மை கவலையிலும் பயத்திலும் மூழ்க வைக்கும். நான் நாளை என்ன சாப்பிடுவேன்? நான் என்ன அணிவேன்? என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? என்றெல்லாம் எண்ணங்கள் மனதில் பரவி நம்மை அமைதியற்றவர்களாக மாற்றுகிறது. ஆனால் இந்த கவலைகளுக்கு நடுவில் இயேசு நமக்கு மிக முக்கியமான செய்தியொன்றை அளிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையைப் பற்றி நீங்கள் என்ன சாப்பிடுவீர்கள், என்ன பருகுவீர்கள் என்று கவலைப்படாதீர்கள். அல்லது உங்கள் உடலைப் பற்றி நீங்கள் என்ன அணிவீர்கள் என்று கவலைப்படாதீர்கள். வாழ்க்கை உணவுக்கும் உடல் உடைதான் என்பதே வாழ்க்கையின் முழுமை அல்ல. அந்த அளவிற்கு உங்கள் வாழ்வில் இன்னும் அதிக அர்த்தம் இருக்கிறது. பாருங்கள், ஆகாயத்தில் பறக்கும் பறவைகளை. அவை விதையிடுவதுமில்லை, அறுவடையிடுவதுமில்லை, தங்களுக்காக திருப்பிச் சேமிப்பதும் இல்லை. ஆனாலும் உங்கள் பரலோக பிதா அவற்றை உணவளிக்கிறார். அந்த குட்டிப் பறவைகள் உலகத்தில் எத்தனை எளியவையாக இருந்தாலும் அவற்றை தேவன் பராமரிக்கிறார். நாம் அவற்றை விட எவ்வளவோ மதிப்புமிக்கவர்கள் அல்லவா? தேவன் நம்மை எவ்வளவாக நேசிக்கிறார் என்பதை இந்த சூழ்நிலையில்தான் நாம் உணர முடிகிறது. நம்மை கவலைப்படுத்தும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் கடவுள் முன்பே தீர்வு வைத்திருக்கிறார் என்பதை நம்புங்கள். கவலைப்படுவதால் உங்கள் வாழ்நாளில் கூடுதல் 1 மணி நேரத்தை கூடச் சேர்க்க முடியுமா? வாழ்க்கையில் நாம் நினைக்கும் அந்த எச்சரிக்கைகள், பயங்கள் நம்மை முன்னேற்றுவதற்கு பதிலாக நம்மை இடையூறு செய்யும் பாரங்களாகவே மாறுகின்றன. ஓர் பூங்காவில் மணந்த மலர்களை பாருங்கள். அவை வேலை செய்யவோ நூல் நெய்யவோ இல்லை. ஆனாலும் அவைகளில் ஒவ்வொன்றும் அற்புதமான வண்ணங்களிலும் அழகு நிறைந்த வடிவத்திலும் பூக்கும். தேவன் அவற்றை இவ்வளவு உன்னதமாக அலங்கரிக்கிறார். இஸ்ரவேலின் மன்னன் சாலமோனும் அவன் உடைந்திருக்கும் அனைத்து பளிங்கும் பொன்னும் அந்த மலர்களின் அழகிற்கு ஒப்பாக முடியாது என்று இயேசு சொல்கிறார். நாளைய உணவு, உடை என்று கவலைப்படாதீர்கள். இந்த உலகத்தில் தேவைகளை துரத்தும் பலர் இருக்கிறார்கள். ஆனால் உங்கள் பரலோக பிதா உங்களுக்கு அவையெல்லாம் தேவையென்று அறிந்திருக்கிறார். கடவுள் நம்மை மறக்கவில்லை. நாம் எதிர்நோக்கும் சோதனைகள், நம்மை பிடிபடுத்தும் பயங்கள், அவையெல்லாம் கடவுளின் கண்களுக்குள் உள்ளது. அவர் நமக்கு தேவையான அனைத்தையும் முன்கூட்டியே அறிவார். நம் தேவைகளை அவர் பூர்த்தி செய்வதை நம்பும் நம்பிக்கையில் வாழும்போது நம் மனதில் நிம்மதி பெருகும். அனைத்து கவலைக்கும் முன்பாக தேவனின் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலில் நாடுங்கள். அவையெல்லாம் நமக்கு கூடுதலாக கொடுக்கப்படும் என்று இயேசு வாக்குறுதி அளிக்கிறார். நாம் தேவனின் சித்தத்தை நாடும்போது நாம் துன்பத்தில் இருந்தாலும் நம் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக ஆகும். நம்முடைய கவலைகளை புறக்கணித்து நம்பிக்கையுடன் வாழும் வாழ்க்கை நம்மை உயர்விக்கும். தேவனிடம் முழுமையாக ஒப்படைக்கும் மனப்பான்மையுடன் வாழும்போது நம்முடைய பயங்கள் குறையும். நாளைய நாளைக்கான கவலை உங்களுக்காகவே இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் அதற்கான சவால்களும் பிரச்சனைகளும் இருக்கிறது. நாம் இன்று வாழும் நாளில் தேவையின் பேரில் கவலைப்படாமல் கடவுளின் கரங்களில் அனைத்தையும் ஒப்படைத்து நிம்மதியுடன் வாழும் பொழுது வாழ்க்கை மிக அழகாகவும் அமைதிகரமாகவும் இருக்கும். வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு காலை எழும்போதும் உங்களுடைய மனதில் உள்ள கவலைகளை துறந்து, இன்று என்னை தேவன் வழிநடத்துவார், அவர் எனக்கு தேவையான அனைத்தையும் அளிப்பார் என்ற நம்பிக்கையுடன் தொடங்குங்கள். உங்கள் எதிர்காலம் குறித்து பயப்பட வேண்டாம். தேவன் உங்கள் எதிர்காலத்தை முன்பே திட்டமிட்டுள்ளார். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நாம் அவரிடம் முழுமையாக நம்பிக்கை வைத்தால் அவர் நம்மை கவனிப்பார். பறவைகள் பசியின்றி பறக்கின்றன. மலர்கள் கவலையில்லாமல் மலர்கின்றன. அந்த நிலை நம்முடைய வாழ்விலும் கிடைக்கலாம். நம்முடைய கவலைகளை துறந்து நம்பிக்கையுடன் வாழும்போது வாழ்க்கை இலகுவாகும். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். நாம் அவரிடம் நம்பிக்கை வைத்து அவர் சித்தத்தின்படி நடக்கும்போது தேவையான எல்லாம் நமக்கு கிடைக்கும். இந்த உலகம் துரத்தும் பொருளாதார பாதுகாப்பு, உடை, உணவு, புகழ் போன்றவை நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையாக இருப்பதாக நாம் நினைக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், வாழ்க்கை உணவுக்கும் உடைதான் என்பதே வாழ்க்கையின் முழுமை அல்ல. வாழ்க்கையின் உண்மை அர்த்தம் தேவனிடத்தில் நம்பிக்கையுடன் வாழ்வது, அவ்வளவுதான். நீங்கள் இன்று ஏதும் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் அந்த கவலைகளை தேவனிடம் ஒப்படையுங்கள். அவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை கவனிக்கிறார், உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வார். உங்கள் வாழ்வில் அமைதி வேண்டுமா? அதற்கான முதல் படி உங்கள் கவலைகளை கடவுளிடம் ஒப்படைத்து இன்று வாழும் நாளுக்காக நன்றி கூறுங்கள். ஒவ்வொரு நாளும்
தேவன் உங்களுக்காக புதிய கிருபையையும் சமாதானத்தையும் வழங்குகிறார். காலையில் எழும்பும் பொழுது, இந்த நாள் தேவனின் கிருபையால் புதியதாக இருக்கிறது. அவர் எனக்கு தேவையான அனைத்தையும் அளிப்பார் என்று நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் அமைதியும் அதிகரிக்கும். அந்த பறவைகள் போலவும் மலர்கள் போலவும் நீங்கள் தேவனின் அன்பிலும் பாதுகாப்பிலும் வாழுங்கள். உங்கள் வாழ்க்கையை அவர் வழிநடத்த அனுமதியுங்கள். நாளைய நாளுக்கான கவலை நாளைய நாளுக்கே என்று நினைத்து இன்று வாழும் நாளுக்காக நன்றி கூறுங்கள். உங்கள் உள்ளத்தில் அமைதி நிரம்பும். இப்போது உங்கள் உள்ளத்தில் இருந்த கவலைகளை, பயங்களை தேவனிடம் ஒப்படையுங்கள். அவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை பாதுகாப்பார். நம்பிக்கையுடன், அமைதியுடன் நாளைய நாளை அவரிடம் ஒப்படைத்து இன்று வாழும் நாளில் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள். வாழ்க்கை இலகுவாகும், உங்கள் உள்ளம் அமைதியடையும். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.